வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன், பட் அது வந்து சரியாக ஓடலை. அதை டெலீட் பண்ணிட்டு நான் புதுசாக வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது எப்படி வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு சேனல் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயனால வந்துட்டு அந்த சேனல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அந்த வீடியோஸ்லாம் வேஸ்ட் ஆக போகுதுன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அந்த சேனலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம்ஸில் அது ப்ராப்ளம்ஸ் வராது. பட் சம் ரேர் கேஸில் அது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு என்ன ரீசனால ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை கண்டிப்பாக வந்துட்டு வேற ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக்ஸ், இப்போ பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபைனலி சேனல் பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்க வீடியோஸை கட் பண்ணி கூட அவங்க இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப் வந்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து யார் வீடியோ போட்டாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஒரிஜினல் ஓனராக கன்சிடர் பண்ணும். செகண்ட் ஒருத்தர் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட்டாக வந்து அது வந்துட்டு கன்சிடர் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது அது உங்களோட வீடியோஸாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி மற்றவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்க ரீயூஸ் பண்ண மாதிரி வந்து அது ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி போட்டாலும் கூட ஏற்கனவே வேற ஒருத்தர் யூஸ் பண்ணனால உங்களுக்கு அது ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் அஃபெக்ட் ஆனனால நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. அப்போ உங்கள் வீடியோஸ் போட்டும் புது சேனல் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ எப்படி வந்துட்டு அதை செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது செக் பண்ண ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு யூனிக்கான கண்டென்ட், நான் போடுற கண்டென்ட் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் மட்டும்தான் இந்த யூனிக்கான கிரியேட்டிவிட்டியான கண்டென்ட் போடுறேன், யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டு புது சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதை மானிட்டைசேஷன் அப்ரூவல் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வேற ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. பட் ரொம்ப ரேர் கேஸில் அது வந்துட்டு யூஸ் பண்ணாமே போகலாம். அதனால் வந்துட்டு புது சேனல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூபோட ஏர்னிங்ஸ் அண்ட் சேனல் கிரியேஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.